செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி, ஊடகங்களில் பேசுவது ஒரு மாதிரி. அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லவர். ஏசி சண்முகம் அவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார் போய் பாருங்க. கோவை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 9 தொகுதி அதிமுக இருக்கு. அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் தற்போது இங்க டெபாசிட்டே சிறிதளவு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு. அண்ணாமலை குற்றம் சாட்டுவது என்பது அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி, ஊடகங்களில் பேசுவது ஒரு மாதிரி. அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லவர். அவர் அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார், யார் யார் செலவழித்தார்கள், யார் யாரெல்லாம் அங்கே கேம்ப் படித்து பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறது. எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு எழுந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். திமுகவுடைய வாக்கு சதவீதம் வெகுவாக குறைஞ்சிருக்கு. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 2% கூடியிருக்கு. ஆனால் பிற கட்சிகள் பார்க்கும்போது 3% இருந்த பாஜக இன்னைக்கு 11% வந்திருக்கு. அரசியல் அங்கீகாரம் இல்லாத நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ 8% கிடைச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மனநிலை மாறுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள், அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள், இதையெல்லாம் நீங்கள் கணக்கு போட வேண்டும். இதையெல்லாம் கணக்கு போட்டு கழித்தால் அவர் உண்மையான சதவீதம் தெரியும். அது சட்டமன்றத்திலே தெரியும். பாருங்கள், அப்ப பணபலமும் அதிகார பலமும் இருக்கிறதுனாலதான் பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்றது உண்மைதானே. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், வேலூரில் தேர்தல் களத்தில் நின்ற திரு ஏசி சண்முகம் அவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார் போய் பாருங்கள். அங்கே கேள்வி. இதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்த தேர்தல் களத்தில் நின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு செய்திருக்கிறார், செலவு செய்திருக்கிறார் என்று போய் பாருங்கள். இந்த வாக்கு வங்கிகள் எல்லாம் சேர்ந்துதான் அவர்கள் உயர்த்துக்கு வந்திருக்கிறார்கள். மற்றொரு புறம் அண்ணாமலை சொல்றாரு, இந்த தேர்தலில் அதிமுகவோட நாங்க கூட்டணி வச்சிருந்தா மிக ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அதிமுக இணைய அழைப்பிட்டிருக்காரு. இது சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு ஏதாவது சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அன்றைய சூழ்நிலையில் யார் யார் கூட்டணிக்கு வருகிறார்கள் என்று அப்பொழுதுதான் முடிவெடுக்கப்படும். அப்படி வருகின்ற பொழுது கூட்டணியில் சேருகின்றவர்களை எங்களோடு ஒத்த சிந்தனை உடையவர்கள், எங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கூட்டணியிலே நாம் இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அப்பொழுது அண்ணாமலையுடைய இது போன்ற வெத்து வேட்டு பேச்சுக்கள் அப்போது வெறும் உஸ்வானமாக மாறும் என்றே தெரிவித்தார். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.